ஈழத்தமிழர்களுக்காக யாரை எதிர்த்தாரோ? பெல்ட் தெறிக்க கத்திய ஜூனியர். நெட்டிசன்கள் சிரிப்பாய் சிரிப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நாடாளுமன்றத்துல 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பேசின உரைகளோட தொகுப்பா வைகோ இன் பார்லிமெண்ட் புத்தக வெளியீடு விழா புதுடெல்லியில நடந்துச்சு. இது பற்றி நம் ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த விழாவில் முதல்வர் விஜய் கலந்துக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவர் கலந்துக்கவே இல்லை. மாறாக தமிழக அரசோட அதிகாரப்பூர்வ பிரதிநிதியா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்றிருந்தாரு. புதுடெல்லியில கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல நடந்த இந்த விழாவில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட நூலோட முதல் பிரதியை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பெற்றுக்கிட்டாரு. இவர்களோட இணைஞ்சு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் முதல் பிரதியை பெற்றுக்கிட்டாங்க. தமிழக அரசுல பொறுத்த வரைக்கும் சமீப காலமா விஜய்க்கு பெரும் ஆதரவா வைகோ இருந்துட்டு வராரு. தாவேகாவை ஆதரிச்சு திமுகவை கடுமையா விமர்சிச்ச மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆட்சியே போயிடுச்சே, இனிமேலு கமிஷன் பணம் குவிப்பு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சிலரால பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் விஜயோட ஆட்சியை கவிழ்க்கிற முயற்சிகள் எதுவா இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னும், தாவேகாவுக்கு ஆபத்து ஏற்பட்டா அதை தடுக்க போர்வாளா இருப்பேன் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. திமுக பகல் கனவு காண வேண்டாம் அப்படின்னும், 1000 தாக்குதல்களை தாங்குற நெஞ்சம் எனக்கு இருக்கிறதாகவும் வைகோ ஆவேசமா பேசியிருக்காரு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோட நெருங்கிய நண்பராகவும் விஜய் பார்க்கப்படுறாரு. இந்த சூழல்ல டெல்லியில நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மேடை ஏறினதும் வேட்டி அணிகிற பாரம்பரியம் மறந்த வைகோவும் அவருடைய மகனும் வழக்கம் போல தன்னிலையை மறந்து உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. வைகோ மாதிரியே உணர்ச்சி வசப்பட்ட அவருடைய மகன் சாமானிய தொண்டன் மாதிரி நாம் மேடையில் இருக்கோம் அப்படின்றதையே மறந்து கோட்டு பெல்ட் தைக்க குதிச்சு குதிச்சு ராகுல் காந்தி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க அப்படின்னு விண்ணத்திர கோஷமிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல வைரலா இருக்கு. இணையத்துல பார்த்த நெட்டிசன்கள் அதிர்ந்து போயிருக்காங்க. இணையத்துல தந்தையும் மகனையும் கடுமையா கலாச்சிட்டும் வராங்க. தன்னையும் தன்னுடைய தந்தை ராஜீவ்காந்தியும் அரசியல் ரீதியா மட்டுமே வைகோ விமர்சிச்சாரு, தனிப்பட்ட முறையில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்றிருந்தாரு. ஒரு கட்டத்துல காங்கிரஸ் கட்சி தான் திமுகவோட சேர்ந்து இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சது அப்படின்னு வைகோ கடுமையான விமர்சனங்களை வச்சதும் இருக்கு. அதுக்கப்புறம் அதே திமுக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுட்டும் இருந்தாரு. இப்போ விஜயோட கூட்டணி சேர்ந்திருக்காரு வைகோ. வைகோ இன் பார்லிமெண்ட் புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு பதிப்பான நாடாளுமன்றத்தில் வைகோ நூல் தயாரிக்கும் பணி நடந்துட்டு வருது. இந்த தமிழ் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா விரைவில் சென்னையில நடைபெற இருக்கிறதாகவும் அதுல முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ள போகிறதாகவும் கூறப்படுது. இதற்கிடையே வைகோவோட பயணிச்ச எழுத்தாளர் சோ தர்மன் ராகுல் காந்தியை வச்சு தன்னுடைய புத்தகத்தை வெளியிட்ட வைகோவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய தெற்கு திட்டங்குளத்துல திமுக கிளை செயலாளராக இருந்த வந்தான்னா, ஒரு கட்டத்துல எந்த கட்சியும் வேணாம்ட்டு எழுத்து பக்கம் வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு கோபால்சாமி கூட அரசியல் செஞ்சவன்ற ஒரே முறையில தான் ஏன் கருத்தை சொல்றேன். இவ்வளோ வருஷம் டெல்லியில பேசினதை புத்தகமாக்குறது நல்ல விஷயம்தான். ஆனா டெல்லிக்கு இவ்வளோ காலமும் உங்களை அனுப்பி வச்சது யாருங்கிறத பார்க்கணும். மனுஷனா பிறந்தா நன்றி விசுவாசம் இருக்கணுங்க. நான் கூட தான் சாகித்ய அகாடமி விருது வரைக்கும் வாங்கிட்டேன். ஆனா இன்னைக்கும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் கி ராஜநாராயண தொடாம என் பேச்சை முடிக்கவே மாட்டேன். மொத்த வருஷத்துல ஒரு பீரியட் என்னவோ அதிமுக ஆதரவோட வைகோ நாடாளுமன்றத்துல போயிருப்பாரு. மற்ற எல்லா முறையும் திமுக ஆதரவுடன் தான் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு அங்க பேசினதை புத்தகமா போடுறப்ப ஒரு திமுக காரனுக்கு கூட சொல்லலைன்னா என்னங்க அர்த்தம்? நியாயப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் கையால தான் புத்தகத்தையே வெளியிட்டு இருக்கணும். தேர்தலுக்கு அப்புறம் எதிரணிக்கு போயிட்டா கூட ஸ்டாலின் கிட்ட போய் புத்தகத்தை வெளியிட கேட்டா அவர் நிச்சயம் சரின்னு தானே சொல்லியிருப்பாரு. அதை விட்டுட்டு காலங்காலமா ராஜ்யசபாவில் யாரை திட்டாங்களோ அவங்களையே கூப்பிட்டு விழாவை நடத்துறது முரணா இல்லையா? ஈழத்தமிழர்களுக்காக காங்கிரஸ்காரங்களை எவ்வளோ பேசியிருப்பாரு.
அதே காங்கிரஸ் தலைவர் கையால புத்தகம் வெளியிடுறது நல்லாவா இருக்கு அப்படின்னு கடுமையா விமர்சிச்சுட்டும் வராங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ஜெம் தொலைக்காட்சியோட எப்போதும் இணைந்திருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.